ஆகவே கடவுளை அறிவது முதல்ல மூளையை சம்மந்தப்பட்டதுங்க. மூளையிலிருந்து அங்கே ஆரம்பிக்கிறது. வேத வசனத்துக்கு நம்ம மைண்டை எக்ஸ்போஷர் பண்ணி அந்த வசனங்களை நம்ம தியானத்தினால ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய இருதயம் அன்பினாலையும் விசுவாசத்தினாலையும் வெளிப்படும் போது, மூணாவதாக அது நம்ம சித்தத்தை வணைஞ்சி நம்மளை கீழ்ப்படிய வைக்கும். சித்தத்தை பாதிக்கும். மனதை பாதிச்சு, இருதயத்தை பாதிச்சு, அடுத்தது சித்தத்தை பாதிச்சு ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வைக்கும். பாருங்களேன், 1 யோவான் 2:3. அதே 1 யோவான் 2:3 என்ன சொல்றாரு? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானதால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். நீ கடவுளை அறியறான்னு சொல்றீங்களா? எதனால அறிஞ்சுக்கலாம்? அவருடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படிவதனாலேயே அவரை அறிந்திருக்கிறோன்னு சொல்லலாம். இல்லைங்க, அவர் கற்பனையை நான் கீழ்ப்படுகிறது இல்லைங்க, ஆனால்